கிரியை செய்கிற எல்லா சக்திகளை வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரப்படைத்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் நாங்கள் பூமியை ஒருங்கிணைத்து கட்டுகிறோம். எங்கள் தேவனுடைய கரமையா, எங்கள் தேவனுடைய காயப்பட்ட தழும்புகளாகவே உங்களுடைய மகளை முச்சங்களில் உள்ள கால்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக் கொள்வதற்காக அந்தவரே ஸ்ரீயானவள் தன் பிள்ளைக்கு தன் பாடங்களை மறப்பாடு அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை உலகிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன உங்களுடைய சத்திய வசனத்தின்படி அப்பா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி அப்பா இந்த தேவ சபையை கட்டி அப்பா உங்களுடைய மகளை அப்பா நீ தலை உயர்த்தி வைத்திருக்கிற உறவைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. யார் கைவிட்டால் தேவன் கைவிடாத தேவனாய் இருக்கு. இந்த நாள் வரை உங்களுடைய மகளை அப்பா நீ காத்து வருகிறீர் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய மகளுக்கு வேண்டிய சகலத்தையும் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஒத்தாசை அனுப்புவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இந்நாளின் வரை ஆகிட்டு இந்த விண்ணப்பத்தை நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவனுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஐயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அதை பிள்ளையை பார்த்துக் கொள்வதற்காக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதற்காக பிரயாசப்பட்டு இருக்கிற அப்பா ராஜபாஸ்டருக்காக சொல்லிக்கிறோம் ஐயா. இவ்வளவு தூரத்தை அவர் பார்க்காத உடைய மகளை பார்க்கும்படி இடங்களை வந்து அந்தவரே அவர்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிற அப்பா பாஸ்டரும் செல்லாமாவே உடைய கருத்தில் ஒப்புக்கொள்ளுடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க அப்பா. கட்டளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் நீங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டபடி எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாங்கள் மேன்மை பாராட்டும்படி எங்களை இந்த நாளிலே அழைத்து மத்தி ஆண்டவரே இந்த இடத்தில் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த எல்லையை சுற்றி கிரியை செய்கிற எல்லா கிரியைகள் வெளியேறு ரட்சிப்பை கொடுத்தீரும் அது போல இந்த சுற்றி வட்டாரங்களில் இருக்கிற எல்லா அந்தகாரங்களை இயேசுவின் நாமத்தில் கடைத்து கட்டுகிறோம் ஐயா. உங்க மகன் அப்பா இந்த மகள் முதல் மழை விழும்போதெல்லாம் தேவனுடைய கரம் ஐயா உங்களுடைய மகளை கூடி மறைத்துக் கொள்ளணும்னா நீரே இந்த மகளுக்கு சகாயராக இருக்கும்படி அப்பா திரும்ப செய்யணுமா சுத்திக்கிறோம். இதோ நாங்கள் புறப்பட்டு போகிறோம் அப்பா. இந்த பிரயாணத்தை நீங்க ஆசீர்வாதத்தை காட்டுக் கொள்ளுங்க. உங்களுமாய் நாங்கள் முழுசாக திரும்ப செய்யும் ஐயா. உங்களுடைய மகளை அப்பா பிரியமானவளே ஆத்மா வாழ்வு போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அப்பா கொடுத்து நாங்கள் கர்த்தருடைய கிருபை காப்பாடுமா ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை நல்ல ஆமென் ஆமென். அவங்க ஒரு ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஒரே ஒரு சங்கீதம் வாசித்தோமா 121 சங்கீதம் மட்டும் வாசிச்சுட்டு அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சரி, 121 சங்கீதம் சோத்திரம் சத்தமாக வாசிக்கும். எடுத்தாச்சா? 121 சங்கீதம் 21. ஆமாம், 1 to 1 மைக் கொடுமா.
Hallelujah. Praise the Lord. வாசிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 121 1 முதல் வசனம் முடியும் வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கட்டடங்களுக்கு எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதன் முதல் கொண்டையும் எப்பையும் காப்பார். வாசிகளுடைய வேத பாடம் வாசிக்கிறேன். இல்லை 2 வார்த்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடுங்க. 2 வார்த்தை ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் தேவனை கற்று நம்ம நினைநிறுத்துகிறோம். எல்லா எண்ணங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிக்கிறார்கள். எல்லா தேவையும் சந்திக்கும்படியாக நான் செலுத்திக்கிறோம். தேவை சுத்தமான இந்த ஆடியை மீண்டும் உதவி செய்ய மாட்டேன். சகோதரி கற்போடு சட்டம் கற்பப்படுத்தும் அநேக தேவைகள் அரசியலும் கணவன் என்னாலே எவரை மேன்மைப்படுத்தும் எவரை பலப்படுத்தும் கரத்தினாலே ஆகும். கரம் இந்த கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் போட்டு அவருடைய கரமே இந்த கட்டிடத்தை கட்டிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று நல்ல கட்டிடமாய் மாற உதவி செய்ய முடியாது. சகோதரி நல்ல ஒரு கார் கொடுக்கும். அவள் வயதாச்சு மகள் வண்டியில் ஓடுறது அறிவிக்கு ஒரு கார் கொடுத்து நன்றி மகள் நீங்க பேச முடியாது. பெருகட்டும், ஊழியம் பெருகட்டும், ஆத்மா பெருகட்டும். கத்திரத்தை கேட்டால் சோதரம் பண்ணுவோம். நல்ல ஜெப வீட்டிற்காக, புஷ்பராணி அம்மாவுக்காக, இந்த ஊழியத்திற்காக கர்த்தரை சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் ஆளுகையும் இந்த இடத்திலே தொடரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதற்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள், எதிர் வல்லமைகள், எதிர் மனிதர்கள், அரசாங்கம் எதுவும் செயல்படாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கலகம் பண்ணுகிற ஆவிகள், எதிர்த்து நிற்கிற ஆவிகள், போராடுகிற ஆவிகள், வானமண்டலத்தின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் தாமே முடக்கி போடும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுற்றி இருக்கிற 7 கிராமங்களில் உள்ள மக்கள் இங்கே வந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் செய்யப்போகிற சுவிசேஷ ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேஸ்வரம்மாவுக்காக கர்த்தரை சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவுக்காக, சாந்தாம்மாவுக்காக, பாப்பாவுக்காக கர்த்தரை சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அம்மா புஷ்பராணி அம்மாவுடைய 2 மகளுக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல செயல்பட்டு அநேகருக்கு அற்புதம் நடக்கும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் சேரெடுத்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் தாங்க. இந்த இடத்தை ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நாங்கள் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறோம். பழுகி பெருகுவதாக தேவரீர் ஆசீர்வதித்திலே பெரிதாய்க்கும்படிய கரம் கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி ஆண்டவர் மகிமைப்படுங்க. உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
வேலை செய்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் தொடர்ந்து உதவி செய்ய அற்புதம் செய்யுங்க. விசேஷமாக வெங்கடேசன் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி ஒரு உள்ளத்தில் ஏவுங்க. அவங்க குடும்பத்தை மீண்டுமாய் ரட்சியுங்க, அவரை மீண்டுமாய் ரட்சியுங்க. அவர் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எல்லா விதத்திலும் சகாயம் பண்ண கர்த்தர் சகாயம் பண்ணுங்க. உதவி செய்வதற்காக உழைத்த பேர் கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து கூட இருப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினைக்கும் நம் அனைவரோடும், விசேஷமாக புஷ்பராணி அம்மாவோடும் இந்த சபையோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.